Hello guys, welcome back to our channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமர்ஸ் பாட் மற்றும் ட்ரீம் பாய். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வர அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அதோட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காகவே பிங்க் டைமண்ட் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி எடுக்குன்னு தெரியணும்னா நம்ம சேனல்ல நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸ்கிப் பண்ணா பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி 7th anniversary பெட்டின்னு இது மாதிரி நிறைய இடத்துல கொண்டு வந்திருக்கா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் பிஸ்டல் இருக்கு காய்ஸ். அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டீம்மேட்டுக்கு ஹீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே 7th anniversaryக்கு அப்புறம் ஹீலிங் பிஸ்டல் ஒய்ன்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கா. அது வந்துட்டு எப்படின்னா நம்ம டீம்மேட் நாக் ஆயிட்டோன்னா அந்த ஹீல் பண்ணி நம்மளுக்கு டீம்மேட்டுக்கு ஹீலும் பண்ண முடியும், அதே நேரத்தில் நமக்கு ரிவைவும் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். இப்போ நான் பாருங்க அதை நான் கிளிக் பண்ணி குத்து அமுத்தி விடுற பாருங்க. அவனுக்கு நான் சுடுற பாருங்க. இப்ப பாருங்க அவனே தானா ரிவைவ் ஆயிட்டு எந்திரிப்பா. நீங்களே பாருங்க, இது ஒரு அதிசயமாட்டம் இருக்கு. ஆனா இதுதான் உண்மை. இந்த 7th anniversaryல இதுதான் இந்த அப்டேட் தான் நம்மளுக்கு கொண்டு வர போறேன். இதுதான் இருக்குல்ல சூப்பரான அப்டேட். இதுல அதே நேரத்தில் நம்ம டீம்மேட்டுக்கு ஹெல்த்தும் ஏற்றி விட முடியும். ஹெல்த்தே டபுளாக நம்ம டீம்மேட்டுக்கு ஒரு ஹீலிங் பிஸ்டல் வாயிச்சு நம்ம அடிக்கும் போது. அதனால நீங்கள் ஸ்குவாடாக போகிறீங்கன்னா எல்லாருமே ஹீலிங் பிஸ்டல் வாயை எடுத்தீங்கன்னா ஹேக்கர் வந்தாலும் நீங்களாம் செத்து எந்திரிச்சு அடிக்கலாம் காய்ச்சி. இது ரொம்ப சூப்பரான விஷயம்னு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் அது மாதிரி ஒரு கிளைடர் கொண்டு வரேன்னு நான் சொல்லியிருந்தேன். இது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நின்றுட்டு இருக்க ஒரு பாட்டு மாதிரி நின்றுட்டு ஒரு பாட்டு ஒன்று கீழே இருக்கு guys. அது நீங்கள் யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளைடர் வரும். நீங்கள் அப்படியே கிளைடர்லேருந்து போய்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு மேலேருந்து அதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் புதுசாக செஞ்சுருக்கேன். நீங்கள் மேலே பறந்துட்டு இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே உள்ளேருந்து கிளைடர் சின்னதுலேருந்து இப்படி பெருசாகிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளுக்கு OB 45 7th anniversary இந்த அப்டேட் தான் வரப்போகுது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு OB 45 7th anniversary இன்னொரு அப்டேட்டும் வரப்போகுது. அதெல்லாம் இப்போ ஒரு இடத்த தான் மாற்ற போகிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு இடத்த தான் நான் மாற்ற போகிறேன். அதுலேருந்து ஒரு இடத்த தான் மாற்ற போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்துட்டு வில்லேஜ் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த தான் மாற்ற போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் இந்த 7th anniversaryல இந்த ஃப்ளைட்டே மாற்றிருக்காங்க 7th anniversaryன்னு தான் இந்த இடத்த சொல்லியிருக்க பாருங்க. இப்போ நீங்கள் கீழே இந்த இடம் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிலலாம் இந்த மாதிரி புதுசாக ஒரு அனிமல் மாதிரிலாம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ ஒரு பெட்டு மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஃபுட்பால் கோல் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பால் அதுக்குள்ளே தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு லூட்டு கிடைக்குமாமா, நம்ப முடியுதா? இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மேலேருந்து உள்ள லூட் உங்களுக்கு கன்னு அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த மைக் கிட்ட நின்று நீங்கள் டான்ஸு ஆடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் உட்காந்து நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் எதுவும் எனிமி வராமல் தான் சந்தோஷம். இங்கே உள்ள நீங்கள் இந்த பாலை போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நான் பிங்க் டைமண்ட் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது பிங்க் டைமண்ட் வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி விளையாண்டா அந்த மாதிரி கிடைக்கும்னு இப்போ நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி க்ளூவால் ஸ்கின்னு இப்போ நம்மளுக்கு புதுசாக 3 க்ளூவால் ஸ்கின் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்க இந்த அப்டேட்லாம் நம்மளுக்கு கொண்டு வருவாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுல இந்த ஓல்டு செப்பல்லாம் கொண்டு வந்திருக்கா. அப்புறம் இந்த ஃப்ரீ விட்ட எமௌண்ட்டு யாரும் நீங்கள் இந்த எமௌண்ட்டில் எடுக்கலீன்னா இந்த பிங்க் டைமண்ட் இதில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பண்டிலும் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமாக நீங்கள் டாப் அப் பண்ணாதவங்களும் எடுத்துக்கோங்க. இந்த எமௌண்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு சிலது டைமண்ட் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு டைமண்ட் போடாததை நீங்கள் டாப் அப் பண்ணாதீங்கன்னா நீங்கள் டைமண்ட் போடாதெல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புது கிரெனேடு ஓல்டு க்ளூவால் ஸ்கின்னு அதுக்கப்புறம் அவங்களே புதுசாக க்ரியேட் பண்ண க்ளூவாலு எமௌண்ட்டு மாதிரி புது பேனரு இந்த ஓல்டு எமௌண்ட்டு அதெல்லாம் இப்போ திருப்பி கொண்டு வந்திருக்கா. இல்லை நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கணும். வாங்காதவங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கினவங்களும் புதுசாக வேலை செஞ்சு தான் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புதுசா இங்க ஒரு டாப் அப் பைக் இருக்கு. இந்த டாப் அப் பைக்கும் உங்களுக்கு இதுல விட போறேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி புது எமௌண்ட்ல வர போறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த எமௌண்ட்டை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல எல்லாம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி எமௌண்ட்லாம் இப்போ ஃப்ரீயா விடும் போது ஃப்ரீ எமௌண்ட்ஸ்ல நீங்க வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஃபியூச்சர்ல யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசா விளையாட வந்தாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட போட்டு வெறுப்பேத்தலாம். அது தனி சுகம்.
அதுக்கப்புறம் யாராச்சும் என்கிட்ட கேட்டாங்கன்னா பிங்க் டைமண்ட்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நீங்களா நான் பிங்க் டைமண்ட்ல இதெல்லாம் வாங்கியிருக்கலாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிங்க் டைமண்ட் இருக்கு இல்லையா ஓல்டு. அக்கா நான் பேசும்போது பப்ஜில நவுத்திட்டு இருக்க மாதிரியே இருக்கு. நவுத்திட்டு இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆனா இது வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் இந்தியால வரப்போற புது அப்டேட். இது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லன்ட்டு நீங்க அதுல இருக்க புல்லட்ஸ் நீங்க பார்க்க முடியும். அந்த லூட் பெட்டி இருக்குல்ல கைஸ், அதுக்குள்ள நீங்க புல்லட்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு புல்லட் வேணும் நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இருந்து நீங்க கீழே போட்டுக்கலாம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுலயும் OB45 இது ஒரு அப்டேட்டுங்க. இது ஒரு என்னன்னா பப்ஜி மேப் மாதிரியே இருக்கு சொன்னீங்கன்னா இது ஒரு பப்ஜி மேப் தான். புகாட்டரின்னு ஒரு பப்ஜி மேப் மாதிரியே தான் நம்ம ஃப்ரீ ஃபயர்ல கொண்டாட போறாங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்துட்டு நீங்க மோட்டிவேஷன் நம்ம சேனல் எனக்காக நீங்க மோட்டிவேஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டாலே போதும். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நான் சொல்லியிருக்கல இல்லை மறக்காம லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம OB45 அப்டேட்லாம் வந்துட்டு இந்த ஒரு கார் ஆட்டோ ரன் கொடுக்க போறாங்களாமா. அந்த வந்துட்டு ரொம்ப ஆட்டோ பைலட்னு ஒன்று கொடுக்குறாங்களாமா கைஸ். சொல்லிட்டு நீங்க ஓட்டணும்னு அவசியமே இல்லை. இது இங்க தண்ணிக்குள்ள ஆட்டோ பைலட் விட்டாலுமே ஃபர்ஸ்ட்ல நம்ம தண்ணிக்குள்ள நம்மளே கார் ஓட்டிட்டு போனா தண்ணியிலன்ட்டு கார் முழுங்கிரும். ஆனா அது இப்ப அப்படி இல்லை. ஆட்டோ பைலட் போட்டுட்டீங்கன்னா நீங்க தண்ணிக்குள்ள கார் விட்டு போனாலும் போகும். நீங்க மான்ஸ்டர் ட்ரக் கூட தண்ணிக்குள்ள ஓட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பக்கத்துல பாத்தீங்கன்னா அதை பாட்டு ஓடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மைதான். பாட்டு தான் ஓடுது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஒரு பாட்டு ஓடுன பழைய ஃப்ரீ ஃபயரோட பாட்டெல்லாம் ஓடும். அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் உங்களுக்கு சொல்லியிருந்தா இது வந்துட்டு வருமா வராதான்னு சொல்லியிருந்தா இது வந்துட்டு 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது வந்துரும்னு. அதுக்கப்புறம் இந்த எமோட்டு இருக்கு. அது கூட இப்போ கன் ஸ்கின் இப்போ ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எமோட்டு இந்த ஸ்கின் தானே பார்த்துருந்தோம். இப்போ புது கன் ஸ்கின் இது கூட ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கன் தான் மேக்ஸ் 7க்கு சூப்பரா ஒரு கன்னு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஓனாய் கன் ஸ்கின் மாதிரி இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியல. நான் இது மேக்னு சொல்றதுக்கு முன்னாடி மத்தவங்களும் இது என்ன கன்னு நினைச்சீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த பாத்தீங்கன்னா இந்த எமௌண்ட் ஒரு ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்கும். டாப் அப் பண்ற பிளேஸ் அதை வாங்கிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை போட்டு நீங்க கலாய்க்கலாம், இல்லை ஒரு எனிமியை போட்டு நாக் போட்டு அடிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ஒரு காமிக் ரேஸ் நம்மளோட பழைய ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் விளையாண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புது பிளேஸ் தெரியாதுன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நீங்க வண்டி ஓட்டுவீங்க, உங்க டீம்மேட் வந்து சுடுவா. இல்ல நீங்க வண்டி ஓட்டி உங்க டீம்மேட் சுடலாம் கைஸ். ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வண்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரிலாம் இருக்காது. இப்ப பாருங்க நம்மளுக்கு வண்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரிலாம் நமக்கு தந்திருக்காங்க. ரொம்ப புது அப்டேட்ல இதுல கொண்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வர வெஹிக்கல் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் பர்முடா மேப் BR ரேங்க்டு அதுலலாம் வரும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த புது கேம்ஸ்லயும் இப்ப இந்த மாதிரி அப்டேட் கொண்டாட நீங்க தெரிஞ்சுக்கணும் கைஸ். அதுக்கப்புறம் இதுலயும் நீங்க சுடுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்லாம் தந்திருக்காங்க. நீங்க மேல பறந்துட்டே கூட நீங்க கீழே எனிமி அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அது வந்துட்டு மினிகன் மாதிரிலாம் இருக்காது, மிசைல் மட்டும்தான் இருக்கும் இதுல. அவ்வளவுதான் guys இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. புது அப்டேட் இந்த மாதிரி வருதுடா இங்க அப்படின்னு பாருடா, நீயும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.